இந்த வீடியோல 10 உலக மர்மங்களை பத்தி நாம பார்க்க போறோம். கடலுக்குள்ள மூழ்கின கோயில்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் யாராலையும் படிக்க முடியாத ஒரு புத்தகம் வரைக்கும் ஒவ்வொரு மர்மமும் உங்களை யோசிக்க வைக்கும். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இது மாதிரியான மிஸ்ட்ரி வீடியோஸ் பிடிக்கும்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு ஐ லைக் இட்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த மர்மங்கள்ல ஃபர்ஸ்ட் நாம பார்க்க போறது இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்ங்கிற சிந்து சமவெளி நாகரிகம். இது ஒரு பெரிய வரலாற்று மர்மம். இந்தியாவுல கிமு 3300 முதல் கிமு 1300 வரைக்கும் வாழ்ந்த ஒரு பெரிய பழமையான நாகரிகம் இது. இந்த நாகரிகம் இப்போ இருக்கிற பாகிஸ்தான், வடமேற்கு இந்தியா, அதோட ஆப்கானிஸ்தான் பகுதிகளில் இருந்திருக்கு. இது உலகத்தோட மிக பெரிய பழமையான நாகரிகங்கள்ல ஒண்ணு. மெசபடோமியா, எகிப்து போன்ற நாகரிகங்களோட ஒப்பிடுறப்போ இது பரப்பளவுல ரொம்ப பெருசு. ஹராப்பா, மொஹஞ்சதாரோ போன்ற இடங்கள்ல இந்த நாகரிகத்தோட நகரங்கள் இருந்திருக்கு. சிந்து சமவெளி நாகரிகம் பல வருஷங்களா மர்மமா இருக்கு. இதுக்கான காரணங்கள் என்னன்னா, இவங்க ஒரு எழுத்து வடிவத்தை பயன்படுத்தி இருக்காங்க. அதுல கிட்டத்தட்ட 400க்கும் மேற்பட்ட குறியீடுகள் இருக்கு. ஆனா இந்த எழுத்துக்களை இன்னைக்கு வரைக்கும் யாராலையும் படிக்க முடியல. அதனால அவங்களோட வாழ்க்கை முறை, அரசர்கள், மத நம்பிக்கைகள் எல்லாமே மர்மமா இருக்கு. கிமு 1900க்கு அப்புறம் இந்த நாகரிகம் திடீர்னு மறைஞ்சு போயிருக்கு. ஏன் இப்படி ஆச்சுன்னு யாருக்கும் தெரியல. ஒருவேளை சிந்து நதி வறண்டு போய் மழை இல்லாம போனதுனால அவங்களுக்கு தண்ணீர் பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கலாம். சிலர் சிந்து நதியில வந்த வெள்ளம் அவங்களோட நகரங்களை அழிச்சு இருக்கலாம்னு சொல்றாங்க. ஒரு சிலர் ஆரிய படையெடுப்பால அவங்க அழிஞ்சு போயிருக்கலாம்னு சொல்றாங்க. ஆனா இந்த கணிப்புகளுக்கு எந்த உறுதியான ஆதாரமும் இல்ல. இந்த நாகரிகத்துல எந்த மன்னனோட கல்லறையும் பெரிய அரண்மனைகளும் இல்ல. ஒருவேளை இவங்க ஜனநாயகம் மாதிரி ஏதாவது ஒரு ஆட்சி முறையை பின்பற்றி இருக்கலாம். சிந்து சமவெளி நாகரிகம் ஒரு பெரிய வரலாற்று புதிர். இதோட மொழிக்கு விடை கிடைச்சா பல மர்மங்கள் வெளியே வரலாம். இந்த நாகரிகத்தோட நகரங்கள் ரொம்ப அற்புதமா கட்டப்பட்டிருக்கு. இதுதான் இந்த நாகரிகத்தோட மிகப்பெரிய சிறப்பு. மொஹஞ்சதாரோ, ஹரப்பா போன்ற நகரங்கள்ல தெருக்கள் நேர்த்தியா இருக்கும். கழிவுநீர் வடிகால் வசதிகள், வீடுகள்ல கழிப்பறை வசதிகள் எல்லாமே ரொம்ப சிறப்பா செய்யப்பட்டிருக்கும். இது அந்த மக்கள் சுகாதாரத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்கங்கறத காட்டுது. இந்த நகரத்துல வீடுகள், தெருக்கள், பொது குளியல் தொட்டிகள் எல்லாமே ஒரு குறிப்பிட்ட திட்டத்தோட கட்டப்பட்டிருக்கு. இது ஒருவேளை அந்த நகரங்களை ஒரு நிர்வாகம் கட்டுப்படுத்தி இருக்கலாம்னு காட்டுது. ஆனா அந்த நிர்வாகம் யாருங்கிறது தான் தெரியல. இந்த மக்கள் மெசபடோமியா, எகிப்து போன்ற நாகரிகங்களோட வணிகம் செஞ்சிருக்காங்க. இதுக்கு ஆதாரமா மெசபடோமியா பகுதிகளில் சிந்து சமவெளி நாகரிகத்தோட முத்திரைகள் கிடைச்சிருக்கு. இந்த நாகரிகத்துல நிறைய சின்ன சின்ன கலை பொருட்கள் கிடைச்சிருக்கு. அதுல சிலது இன்னைக்கும் ஒரு மர்மமா தான் இருக்கு. மொஹஞ்சதாரோவுல ஒரு நடன மங்கையோட வெண்கல சிலை கிடைச்சிச்சு. இது அந்த காலத்துல இருந்த கலை வளர்ச்சிக்கு ஒரு பெரிய ஆதாரமா இருக்கு. இந்த நாகரிகத்துல பல மிருகங்களோட படங்கள், குறியீடுகள் கொண்ட முத்திரைகள் கிடைச்சிருக்கு. இதுல யூனிகான் மாதிரி கற்பனையான விலங்குகளோட படங்களும் இருக்கு. இந்த முத்திரைகள் எதுக்கு பயன்படுத்தப்பட்டுச்சுன்னு இன்னைக்கு வரைக்கும் யாருக்கும் தெரியல. இந்த மர்மங்கள் எல்லாமே சிந்து சமவெளி நாகரிகம் எவ்வளவு முன்னேற்றமா இருந்துச்சுங்கிறத காட்டுது. இந்த நாகரிகத்தோட மொழிக்கு விடை கிடைச்சா பல மர்மங்கள் வெளியே வர வாய்ப்பு இருக்கு. அடுத்து நாம பார்க்க போறது லாஸ்ட் சிட்டி ஆஃப் அஸ்லான். அஸ்லான்ங்கிறது ஒரு பெரிய மர்மமான நகரம். இது அஸ்டெக் மக்களோட பூர்வீக இடமா சொல்லப்படுது. இது ஒருவேளை உண்மையிலேயே இருந்ததா இல்ல ஒரு கற்பனையான இடமானு இன்னைக்கு வரைக்கும் விவாதம் நடந்துட்டு இருக்கு. அஸ்டெக் மக்கள் முதல்ல இங்கதான் தோன்றினாங்கன்னு நம்புறாங்க. இந்த வார்த்தைக்கு வெள்ளை இடம் அல்லது நீர்க்கோழிகளின் இடம்னு அர்த்தம். அஸ்லான் ஒரு பெரிய ஏரிக்கு நடுவுல இருந்ததா சொல்லப்படுது. இந்த நகரம் எல்லா செல்வமும் நிறைஞ்ச ஒரு சொர்க்கமா இருந்திருக்கு. இதுல என்ன மர்மம்னா, அட்லான் நகரம் எங்க இருக்குன்னு இன்னைக்கு வரைக்கும் யாராலையும் உறுதியா கண்டுபிடிக்க முடியல. சில ஆய்வாளர்கள் மெக்சிகோவுல இருக்கலாம்னு சொல்றாங்க. ஆனா அதுக்கு உறுதியான ஆதாரம் இல்ல. சில ஆராய்ச்சியாளர்கள் அஸ்லான் ஒரு உண்மையான இடமா இருக்க வாய்ப்பில்லைன்னு சொல்றாங்க. இது அஸ்டெக் மக்களோட ஒரு புராண கதையா இருக்கலாம். அவங்க தாங்கள் உயர்ந்த இடத்திலிருந்து வந்தவங்கன்னு காட்டுறதுக்கு இப்படி ஒரு கதையை உருவாக்கி இருக்கலாம்னு சொல்றாங்க. அஸ்டெக் புராண கதைகள் அஸ்லான் நகரத்தை விட்டு வெளியே வந்து ஒரு பெரிய பயணம் செஞ்சதா சொல்லுது. இந்த பயணத்தோட கடைசி இலக்கு மெக்சிகோ நகரத்துல இருக்கிற ஒரு பெரிய ஏரிக்குள்ள ஒரு காக்டஸ் செடி மேல ஒரு பாம்பு பிடிச்ச ஈகிள் பறவை இருக்கிற இடம் தான். அந்த இடத்துலதான் அவங்க டெனோச்சிட்லான்ங்கிற நகரத்தை உருவாக்குனாங்க. இது மெக்சிகோவோட தேசிய கொடியில கூட இருக்கு. அஸ்டெக் மன்னர் மொக்டெசுமா I அஸ்லான் நகரத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு குழுவை அனுப்புனாரு. ஆனா அவங்களாலையும் அந்த நகரத்தை கண்டுபிடிக்க முடியல. இந்த மாதிரி பல பயணங்கள் அஸ்லான் நகரத்தை கண்டுபிடிக்க மேற்கொள்ளப்பட்டாலும் இதுவரைக்கும் எந்த ஒரு உறுதியான பதிலும் கிடைக்கல. ஒரு சில ஆய்வாளர்கள் அஸ்லான் மெக்சிகோவோட மேற்கு கடற்கரையில இருக்கலாம்னு சொல்றாங்க. அங்க நயாரிட் மாகாணத்துல அஸ்லான்கிற பேர் கொண்ட ஒரு இடம் இருக்கு. அதுல அஸ்டெக் மக்கள் அங்க வாழ்ந்திருக்கலாம்னு ஒரு சிலர் சொல்றாங்க. ஆனா இதுக்கு எந்த உறுதியான ஆதாரமும் இல்ல. இன்னொரு கோட்பாடு என்ன சொல்லுதுன்னா, அஸ்லான் மெக்சிகோவோட வடக்குல அல்லது அமெரிக்காவோட தென்மேற்குல இருந்திருக்கலாம்னு சொல்லுது.
அந்த பகுதிகளில் அஸ்டக் மக்களுக்கு முந்தைய நாகரிகங்களோட இடிபாடுகள் கிடைச்சிருக்கு. அதனால இது அஸ்லான் நகரமா இருக்கலாம்னு ஒரு சிலர் சொல்றாங்க. அஸ்லான் நகரத்தை பத்தி பல புராண கதைகள் இருக்கு. அந்த கதைகள்ல அஸ்லான் நகரம் ஒரு பெரிய வெள்ளத்துல மூழ்கியதா சொல்றாங்க. இந்த நகரம் ஒருவேளை அட்லாண்டிக் பெருங்கடலோட ஒரு பகுதியா இருந்திருக்கலாம்னு சில மர்ம கோட்பாடுகள் இருக்கு. ஆனா அட்லாண்டிக் பெருங்கடலுக்கும் அஸ்டக் மக்களுக்கும் எந்த தொடர்பும் இல்ல. அதனால இது ஒரு கட்டுக்கதைன்னு உறுதியா சொல்றாங்க. அஸ்லான் நகரம் அஸ்டக் மக்களோட அடையாளமா இருந்துச்சு. ஒருவேளை அவங்க தங்களோட சொந்த இடத்தை விட்டு வெளியேறினது ஒரு பெரிய வரலாற்று நிகழ்வா இருந்திருக்கலாம். இத ஒரு புராண கதையா மாத்தி ஒரு பெரிய நகர்வுக்கான காரணத்தை சொல்லிருக்கலாம். மொத்தத்துல அஸ்லான் நகரம் ஒரு பெரிய மர்மம். இது உண்மையான இடமா இருக்கலாம். ஆனா இதுவரைக்குமே அது கண்டுபிடிக்கப்படல. அடுத்து நாம பார்க்க போறது கைலாசா டெம்பிள். இது மகாராஷ்டிராவில எல்லோரா குகைகளுக்குள்ள இருக்கிற ஒரு பிரம்மாண்டமான மர்மம். உலகத்திலேயே ஒரே கல்லால் செதுக்கப்பட்ட மிகப்பெரிய கோயில் தான் இந்த கைலாசா கோவில். இது ஒரு பெரிய மலையில மேல இருந்து கீழா செதுக்கப்பட்டிருக்கு. இது கிபி 8ஆம் நூற்றாண்டுல ராஷ்டிரகூட மன்னரான முதலாம் கிருஷ்ணா என்பவரால கட்டப்பட்டிருக்கு. இந்த கோயில செதுக்க கிட்டத்தட்ட 18 வருடங்கள் ஆயிருக்கலாம்னு சொல்றாங்க. இந்த கோவில்ல இருக்கிற மர்மங்கள் என்னன்னு பார்க்கலாம். சாதாரணமா ஒரு கோயில் கட்டுறப்போ கீழ இருந்து மேல் நோக்கி தான் கட்டுவாங்க. ஆனா இந்த கோவில மேல இருந்து கீழா செதுக்கி இருக்காங்க. இது அந்த காலத்து தொழில்நுட்பத்துக்கு ஒரு பெரிய உதாரணமா இருக்கு. இந்த கோயில செதுக்க கிட்டத்தட்ட 4 லட்சம் டன் பாறையை எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல இருக்கிற ஒவ்வொரு தூணும் சிற்பங்களும் ரொம்ப துல்லியமா செய்யப்பட்டிருக்கு. இதுக்கு என்ன ஆயுதங்களை பயன்படுத்தி இருப்பாங்கன்னு யாருக்குமே தெரியல. இந்த கோயில செதுக்க ஒரு பெரிய குழு தேவைப்பட்டிருக்கும். ஆனா இந்த வேலையை செஞ்சவங்கள பத்தியோ அவங்களோட பேர் பத்தியோ எந்த வரலாற்று பதிவுகளுமே இல்ல. சில மர்ம கோட்பாடுகள் இந்த கோயில வேற்று கிரக வாசிகள் செதுக்கி இருக்கலாம்னு சொல்றாங்க. ஆனா இதுக்கு எந்த அறிவியல் ஆதாரமும் இல்ல. ஒரு சிலர் இந்த கோயில கட்டினதுக்கு அப்புறம் அதை மூடி வச்சிருக்கலாம்னு சொல்றாங்க. கைலாசா கோவில் ஒரு பெரிய மர்மம். இந்த கோயிலுக்குள்ள சில ரகசிய சுரங்க பாதைகள் இருக்குன்னு சொல்லப்படுது. அதுக்குள்ள என்ன இருக்கு, எதுக்காக அந்த பாதை கட்டப்பட்டதுன்னு யாருக்கும் தெரியல. இந்த கோயிலோட ஒரு பகுதியில பேசினா அதுக்குள்ள ஒரு வித்தியாசமான ஒளி எதிரொலிக்கும். அதுக்குள்ள இருக்கிற கற்கள் ஒளி அலைகளை பிரதிபலிக்குது. இந்த கோயிலை செதுக்கிறதுக்கு ஒரு பெரிய கட்டுமான வரைபடம் தேவைப்பட்டிருக்கும். ஆனா அந்த வரைபடம் இப்ப எங்க இருக்குன்னு யாருக்கும் தெரியல. கோயிலோட நிலத்தடி பகுதியில ஒரு பெரிய வெற்றிட பகுதி இருக்குன்னு சொல்லப்படுது. அது எதுக்காக இருக்கு, அதுக்குள்ள என்ன இருக்குன்னு இன்ன வரைக்கும் யாருக்கும் தெரியல. இந்த கோவில முதலாம் கிருஷ்ணா பல்லவ மன்னர்களோட கட்டிடக்கலையால ஈர்க்கப்பட்டு கட்டியிருக்கலாம்னு சொல்றாங்க. கைலாசா கோவில் மனித உழைப்போட தொழில்நுட்பத்தோட ஒரு பெரிய உதாரணம். இது ஒரு பெரிய ரகசிய குழுவால உருவாக்கப்பட்டிருக்கலாம்னு கூட சில ஆய்வாளர்கள் சொல்றாங்க. எப்படி இருந்தாலும் இந்த கோவில் ஒரு பெரிய மர்மமா தான் இன்ன வரைக்கும் இருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போற மர்மம் ஆன்டிகிதரா மெக்கானிசம். இது ஒரு மர்மமான பொருள். இத ஆன்சியன்ட் கம்ப்யூட்டர்னு கூட சொல்லலாம். இது கிட்டத்தட்ட 2000 வருஷங்களுக்கு முன்னாடி உருவாக்கப்பட்டிருக்கு. கிரேக்கத்துல ஆன்டிகிதரோ தீவுக்கு பக்கத்துல ஒரு கப்பல் விபத்து நடந்த இடத்துல 1901ஆம் வருஷம் இது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இது ஒரு சிக்கலான அமைப்பு. இந்த மெக்கானிசத்துல கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட வெண்கல சக்கரங்கள், கியர்கள், அதோட ஒரு ஃப்ரேமும் இருக்கு. இத பார்த்தா இது ஒரு கால்குலேட்டர் இல்ல கம்ப்யூட்டர் மாதிரி இருக்கு. இதுல இருக்கிற மர்மம் என்னன்னா இந்த மெக்கானிசம் அந்த காலத்துல இருந்த தொழில்நுட்பத்தை விட ரொம்ப ரொம்ப அதிநவீனமா இருக்கு. இந்த மாதிரி ஒரு தொழில்நுட்பம் 14ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் தான் ஐரோப்பால உருவாயிருக்கு. இந்த மெக்கானிசம் கோள்களோட நகர்வுகள், சூரியன், சந்திரன் போன்ற விஷயங்களை கணக்கிட பயன்பட்டதா ஒரு சில ஆய்வாளர்கள் சொல்றாங்க. ஒருவேளை இது ஒரு கேலண்டர் இல்ல ஒரு கடிகாரமா இருக்கலாம்னு ஆய்வாளர்கள் சொல்றாங்க. இந்த மெக்கானிசம் பல வருஷங்களா ஆராய்ச்சி செய்யப்பட்டு வருது. 2005ஆம் ஆண்டு சர்வதேச ஆராய்ச்சியாளர் குழு ஒண்ணு இந்த மெக்கானிசத்தை எக்ஸ்ரே பயன்படுத்தி ஆய்வு செஞ்சாங்க. அப்போ இதுல சில ரகசியங்கள் வெளியே வந்துச்சு. இது கோள்களோட நகர்வுகளை கணக்கிடுறதுக்கு பயன்படுத்தப்பட்டதுன்னு உறுதி செஞ்சாங்க. இந்த மெக்கானிசம் பண்டைய கால கிரேக்கர்கள் எவ்வளவு அறிவாளிகள்னு நமக்கு காட்டுது. சிக்கலான அமைப்பு இருக்கிற இந்த மெக்கானிசத்தை ஒரு பெட்டிக்குள்ள மூடி வச்சிருந்தாங்க. அந்த பெட்டியோட வெளியில ஒரு டயல் இருக்கும். அதுல சூரியனோட இயக்கம், சந்திரனோட இயக்கம், கோள்களோட நிலை, நட்சத்திரங்களோட நிலை எல்லாமே இருக்கும். ஒருவேளை இது வானியல் காலண்டர் மாதிரி செயல்பட்டு இருந்திருக்கலாம். இந்த மெக்கானிசத்துல இருக்கிற 30 கியர்கள்ல ஒரு சில கியர்கள் கோள்களோட இயக்கத்துக்கு ஏத்த மாதிரி செய்யப்பட்டிருக்கு. இந்த மெக்கானிசத்தை ஒரு கம்ப்யூட்டர்னு ஏன் சொல்றோம்னா இதுல சிக்கலான கணக்கீடுகளை செய்ய முடியுது. ஒருவேளை கிரகணங்கள் எப்ப வரும்னு கண்டுபிடிக்க இது பயன்படுத்தப்பட்டிருக்கும். இந்த மெக்கானிசத்தை யார் உருவாக்குனாங்கன்னு யாருக்குமே தெரியல. ஒரு சில ஆய்வாளர்கள் ஆர்கிமிடிஸ், ஹிபார்கஸ் போன்ற பெரிய விஞ்ஞானிகள் இதை உருவாக்கி இருக்கலாம்னு சொல்றாங்க. இந்த மெக்கானிசத்துல சில கிரேக்க குறிப்புகள் இருக்கு. ஆனா அதுல சில வார்த்தைகள் இன்னும் யாருக்கும் புரியல. ஒருவேளை இதை பயன்படுத்திய மக்களுக்கும் இந்த மெக்கானிசத்தை உருவாக்குன மக்களுக்கும் இடையில ஒரு ரகசிய மொழி இருந்திருக்கலாம். அந்த காலத்துல இருந்த தொழில்நுட்பத்தை விட இது ரொம்ப அதிநவீனமா இருக்கு. மொத்தத்துல இந்த மெக்கானிசமும் ஒரு பெரிய புதிரா தான் இருக்கு. இத முழுசா புரிஞ்சுக்கிட்டா பல மர்மங்கள் வெளியே வரலாம். அடுத்து நாம பார்க்க போற மர்மம் டாகர்லாண்ட். இத ஐரோப்பாவின் அட்லாண்டிஸ்னு கூட சொல்லுவாங்க.
சொல்லுவாங்க. டாகர்லேண்ட்ங்கிறது இங்கிலாந்துக்கும் நெதர்லாந்துக்கும் நடுவுல வடகடல்ல மூழ்கின ஒரு பெரிய நிலப்பரப்பு. சுமார் 10,000 வருஷங்களுக்கு முன்னாடி இந்த நிலப்பரப்பு ஒரு பெரிய கண்டம் மாதிரி இருந்திருக்கு. இங்க ஆறுகள், ஏரிகள், காடுகள் மற்றும் மனிதர்கள் வாழ்ந்ததற்கான ஆதாரங்களும் கிடைச்சிருக்கு. கடைசியா நடந்த பனிக்காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பனிக்கட்டிகள் எல்லாம் உருக ஆரம்பிச்சிச்சு. இதனால கடல் மட்டம் உயர்ந்து டாகர்லேண்ட் கொஞ்சம் கொஞ்சமா கடலுக்குள்ள மூழ்கிடுச்சு. அந்த காலத்துல ஏற்பட்ட ஒரு பெரிய கனமழை இல்ல வெள்ளத்தாலையும் இது மூழ்கி இருக்கலாம்னு ஒரு சிலர் சொல்றாங்க. டாகர்லேண்ட்ல வாழ்ந்த மனிதர்கள் யாரு, அவங்களோட நாகரிகம் எப்படி இருந்துச்சு, அங்க என்னென்ன விலங்குகள் வாழ்ந்துச்சுன்னு இந்த கேள்விகளுக்கு எல்லாமே இதுவரைக்கும் உறுதியான பதில் கிடைக்கல. டாகர்லேண்ட்ல பெரிய பெரிய நகரங்களும் மனித குடியிருப்புகளும் இருந்திருக்கலாம்னு ஒரு சில ஆய்வாளர்கள் நம்புறாங்க. ஆனா அதுக்கு எந்த ஆதாரமும் இல்ல. டாகர்லேண்ட் ஒரு பெரிய வரலாற்று புதிர். அதுக்குள்ள என்னென்ன ரகசியங்கள் புதிஞ்சிருக்குன்னு யாருக்கும் தெரியல. இந்த டாகர்லேண்ட்ல இருந்த மனிதர்கள் பயன்படுத்தின ஆயுதங்கள், விலங்குகளோட எலும்புகள், அதோட சில பாறைகள் கடலுக்கடியில இருந்து கிடைச்சிச்சு. இதெல்லாம் வச்சுதான் டாகர்லேண்ட்னு ஒரு இடம் இருந்துச்சுன்னு உறுதி செஞ்சாங்க. இப்போ சில ஆய்வாளர்கள் கடலுக்கு அடியில டாகர்லேண்ட்ல இருந்த மனித குடியிருப்புகளை கண்டுபிடிக்க முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. டாகர்லேண்ட் அட்லாண்டிஸ் மாதிரி ஒரு கதை போல இருந்தா கூட இது உண்மையிலேயே இருந்த ஒரு இடம். அதனாலதான் இது ஒரு பெரிய வரலாற்று மர்மமா இருக்கு. இந்த டாகர்லேண்ட் பத்தின சுவாரஸ்யமான மர்மமான தகவல்கள் என்னன்னா, இந்த நிலப்பரப்பு ஒரே நாள்ல மூழ்கல, படிப்படியா பல ஆயிரம் வருஷங்களா மூழ்கி இருக்கு. கடைசியா நடந்த பனிக்காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பெரிய பனிக்கட்டிகள் எல்லாம் உருகி கடல் மட்டம் படிப்படியா உயர்ந்துச்சு. இதனால டாகர்லேண்டோட தாழ்வான பகுதிகள் முதல்ல மூழ்க ஆரம்பிச்சிச்சு. ஒரு சில விஞ்ஞானிகள் சுமார் 8200 வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு பெரிய வெள்ளம் வந்ததால டாகர்லேண்ட் முழுசா மூழ்கி இருக்கலாம்னு சொல்றாங்க. டாகர்லேண்டோட அடிப்பகுதியில மனிதர்கள் பயன்படுத்திய ஆயுதங்கள், விலங்குகளோட எலும்புகள், கருவிகள்னு பல பொருட்கள் கிடைச்சிருக்கு. இது அந்த காலத்துல மனிதர்கள் அங்க வாழ்ந்ததற்கான ஒரு ஆதாரமா இருக்கு. அங்க வாழ்ந்த மக்கள் தங்கள் தேவைக்கேற்ப தண்ணீரை பயன்படுத்தி இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஆறுகளையும் ஏரிகளையும் பயன்படுத்தி விவசாயம் செஞ்சிருக்கலாம்னு சொல்றாங்க. வடகடல்ல மீன்பிடிக்க போற மீனவர்களுக்கு பல சமயம் மனிதர்களால செய்யப்பட்ட கற்கள், மாமத் விலங்குகளோட எலும்புகள் போன்ற பல பொருட்கள் கிடைக்குது. இதெல்லாம் ஒரு பெரிய நாகரிகம் அங்க இருந்ததை காட்டுது. இந்த மக்கள் இவ்வளவு ஆழமான கடலுக்கு அடியில எப்படி வாழ்ந்தாங்கிறது ஒரு பெரிய மர்மமா தான் இருக்கு. மொத்தத்துல டாகர்லேண்ட் ஒரு பெரிய வரலாற்று புதிர் தான். இப்போதைக்கு கடலுக்கு அடியில என்ன இருக்குன்னு யாராலையும் முழுசா கண்டுபிடிக்க முடியல. அடுத்து நாம பார்க்க போற மர்மம் 7 பகோடாஸ் ஆஃப் மகாபலிபுரம். இது நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிற ஒரு மர்மம். மாமல்லபுரம்ங்கிற ஒரு கடற்கரை நகரத்துல பல்லவ மன்னர்களால உருவாக்கப்பட்ட ஒரு இடம். இங்க நிறைய பாறைகள்ல செதுக்கப்பட்ட சிற்பங்களும் கோயில்களும் இருக்கு. இந்த இடத்துல 7 பெரிய கோவில்கள் இருந்துச்சுன்னு ஒரு கதை இருக்கு. இதுல ஒரு கோயில் மட்டும்தான் இப்ப கடற்கரையில இருக்கு. மீதி 6 கோயில்களும் கடல்ல மூழ்கிடுச்சுன்னு சொல்றாங்க. இந்த கோவில்கள் 7 ரதங்கள்னு அழைக்கப்படுது. இதுல மர்மம்னு நாம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, 2004ஆம் ஆண்டு சுனாமி வந்தப்போ கடலுக்குள்ள சில இடிபாடுகள் தெரிஞ்சதா நிறைய பேர் சொன்னாங்க. சில ஆராய்ச்சியாளர்கள் கடலுக்கு அடியில கோயில் மாதிரி சில கட்டிடங்கள் இருக்கிறத கண்டுபிடிச்சாங்க. இது 7 கோபுரங்கள் கதை உண்மையா இருக்கலாம்னு ஒரு நம்பிக்கையை உருவாச்சு. மாமல்லபுரத்தை பத்தி நிறைய பழமையான பாடல்கள் இருக்கு. அதுல 7 பெரிய கோவில்களை பத்தி தான் கவிஞர்கள் சொல்லியிருக்காங்க. இதுவும் இந்த கதைக்கு ஒரு ஆதாரமா இருக்கு. ஒரு சிலர் இது கதை மட்டும்தான், கடலுக்குள்ள எந்த கோவிலும் இல்லைன்னு சொல்றாங்க. மாமல்லபுரத்துல இருக்கிற சிற்பங்கள் ரொம்ப ஆச்சரியமானவை, ஒரே பாறையில செதுக்கப்பட்டவை. இதுல சிலது முழுசா முடியாமலே இருக்கு. அதனாலதான் இந்த இடம் ஒரு பெரிய மர்மமா இருக்கு. சுனாமிக்கு அப்புறம் தேசிய கடலாய்வு நிறுவனம் மாமல்லபுர கடலுக்கு அடியில ஆய்வு செஞ்சாங்க. அப்போ அவங்களுக்கு சில கோவில் கட்டுமானங்கள், சுவர் இடிபாடுகள், கல் தூண்கள் எல்லாம் கிடைச்சிச்சு. ஒரு ஆய்வோட முடிவுல இது கிபி 35ஆம் வருஷத்திலேயே கடல்ல மூழ்கி இருக்கலாம்னு தெரிஞ்சிருக்கு. இது பல்லவர் காலத்துக்கும் முந்தையதுன்னு சொல்லப்படுது. இந்த ஆய்வு முடிவுகள் மாமல்லபுரத்துல பல்லவர் காலத்துக்கும் முன்னாடியே பெரிய நகரமும் கோவில்களும் இருந்திருக்கலாம்னு ஒரு புதிய கருத்தை உருவாக்குது. கடல் அரிப்பு, கடல் மட்ட உயர்வு போன்ற காரணங்களால அந்த நகரமும் கோவில்களும் கடலுக்குள்ள மூழ்கி இருக்கலாம். ஐரோப்பிய வணிகர்களும் மார்கோபோலோ மாதிரி மாலுமிகளும் மாமல்லபுரத்தை 7 அடுக்கு தூபிகள்னு சொல்லியிருக்காங்க. அதுல ஒண்ணுதான் இப்ப இருக்கிற கடற்கரை கோவில்னு நம்பப்படுது. ஒருவேளை அந்த மீதி 6 கோவில்கள் கலங்கரை விளக்கங்களா செயல்பட்டு இருக்கலாம். ஆனா இப்ப வரைக்குமே கடலுக்குள்ள என்னென்ன மர்மங்கள் இருக்குன்னு ஆதாரத்தோட எதுவுமே கண்டுபிடிக்கப்படல. அடுத்து நம்ம பார்க்க போற மர்மம் அன்பினிஷ்டு ஆபிலிஸ்க் ஆஃப் அஸ்வான். இது எகிப்துல அஸ்வான்கிற இடத்துல இருக்கிற முடிக்கப்படாத ஒற்றைக்கல் தூண். இந்த தூண் கிட்டத்தட்ட 42 மீட்டர் உயரம் கொண்டது. அது மட்டும் இல்லாம 1200 டன் எடையும் கொண்டது. ஆனா இது முழுசா செதுக்கப்படாமலே இருக்கு. இதோட வேலைகள் திடீர்னு நிறுத்தப்பட்டு பாதியிலேயே விடப்பட்டிருக்கு. இந்த தூண்ல இருக்கிற மர்மம் என்னன்னா, இந்த ஒற்றைக்கல் தூணை செதுக்கி முடிக்கிறதுக்கு கொஞ்ச தூரம் இருக்கும் போதே அதுல ஒரு பெரிய விரிசல் விழுந்திருக்கு. ஒருவேளை இந்த விரிசலால தான் இதை அப்படியே விட்டுட்டு போயிருப்பாங்கன்னு எல்லாருமே நினைக்கிறாங்க. இந்த ஒற்றைக்கல் தூணை எந்த மன்னன் செதுக்க சொன்னார்
சொன்னார்னு யாருக்கும் உறுதியா தெரியல. ஒருவேளை ஹட்சப்ஸ்ட்ங்கிற எகிப்தோட முதல் பெண் அரசி இத செதுக்க சொல்லிருக்கலாம்னு ஒரு சில ஆய்வாளர்கள் சொல்றாங்க. ஆனா அதுக்கு உறுதியான ஆதாரம் இல்ல. இந்த மாதிரி ஒரு பெரிய ஒற்றைக்கல் தூணை செதுக்க அந்த காலத்துல என்னென்ன ஆயுதங்களை பயன்படுத்தி இருப்பாங்கன்னு ஒரு பெரிய கேள்வி இருக்கு. எந்த நவீன இயந்திரங்களும் இல்லாம இதை எப்படி செஞ்சாங்கன்னு யாருக்கும் தெரியல. இந்த ஒற்றைக்கல் தூண் எகிப்தியர்கள் எவ்வளவு பெரிய தொழில்நுட்ப வல்லுநர்கள்னு நமக்கு காட்டுது. ஆனா இது ஏன் முழுசா முடிக்கப்படாம அப்படியே இருக்குங்கிறது தான் ஒரு பெரிய மர்மம். இந்த தூணை செதுக்கிறதுக்கு அவங்க செம்பு கருவிகளையும் கல் கருவிகளையும் பயன்படுத்திருக்கலாம்னு சொல்றாங்க. தூணை சுத்தி பள்ளங்கள் தோண்டி அதுக்குள்ள மரக்கட்டைகளை வச்சு அதுல தண்ணி ஊத்துவாங்க. தண்ணியால மரக்கட்டைகள் விரிவடைஞ்சு பாறைகள்ல விரிசல்களை உருவாக்கும். இதனால பெரிய பாறைகளை ஈஸியா பிரிக்க முடியும். இந்த நுட்பத்தை பயன்படுத்தி தான் இந்த ஒற்றைக்கல் தூணை செதுக்கி இருக்கலாம்னு ஆய்வாளர்கள் சொல்றாங்க. இந்த ஒற்றைக்கல் தூண் ஏன் முழுசா செதுக்கப்படலைங்கிறதுக்கு சில காரணங்கள் சொல்லப்படுது. முதல் காரணம் என்னன்னா, தூணோட நடுவுல ஏற்பட்ட ஒரு பெரிய விரிசலால அதை அப்படியே விட்டுட்டாங்கன்னு சொல்றாங்க. ஒருவேளை இதை தூக்கும் போது தூண் உடைஞ்சு போயிருக்கலாம். இரண்டாவது காரணம், 1200 டன் எடை கொண்ட இந்த ஒற்றைக்கல் தூண் எகிப்தியர்கள் செதுக்கினதிலேயே ரொம்ப கனமானது. போதிய தொழில்நுட்பம் இல்லாததுனால இதை தூக்க முடியாம போயிருக்கலாம். மூணாவது காரணமா, இந்த வேலையை ஆரம்பிக்க சொன்ன மன்னன் இறந்ததால வேலைகள் பாதியிலேயே நிறுத்தப்பட்டிருக்கலாம்னு ஒரு சிலர் சொல்றாங்க. இந்த முடிக்கப்படாத ஒற்றைக்கல் தூண் எகிப்தியர்கள் எவ்வளவு கடினமான வேலைகளை செஞ்சிருக்காங்கன்னு காட்டுது. ஆனா இந்த தூணை ஏன் பாதியிலேயே விட்டாங்கங்கிறது இன்னைக்கும் ஒரு மர்மமா இருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போற மர்மம் மேன் பென்னி. இது வரலாற்று விவாதங்களை உருவாக்குன ஒரு மர்மமான நாணயம். மேன் பென்னிங்கிறது ஒரு பழைய நார்வே நாணயம். இது 1065ஆம் ஆண்டுல இருந்து 1080ஆம் ஆண்டு வரைக்கும் நார்வே அரசரா இருந்த ஓலாஃப் தேர்டுங்கிறவர் ஆட்சியின் போது உருவாக்கப்பட்டதா சொல்றாங்க. இது வெள்ளி நாணயம். இது 1957ல அமெரிக்கால மேன் மாகாணத்துல இருந்த புரூக்ளின் நகர்ல ஒரு தொல்பொருள் ஆய்வு நடக்கிறப்போ கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. இதுல இருக்க மர்மம் என்னன்னா, கொலம்பஸ் அமெரிக்காவை கண்டுபிடிக்கிறதுக்கு பல நூறு வருஷத்துக்கு முன்னாடியே வைக்கிங் வீரர்கள் அமெரிக்காவுக்கு வந்திருப்பாங்களோன்னு ஒரு பெரிய கேள்வி இருக்கு. இந்த நாணயத்தோட கண்டுபிடிப்பு வைக்கிங் மக்கள் உண்மையிலேயே கொலம்பஸுக்கு முன்னாடியே அமெரிக்காவுக்கு வந்திருக்கலாம்னு ஒரு வலுவான வாதத்தை உருவாக்குச்சு. இந்த நாணயம் எப்படி அமெரிக்காவுக்கு வந்துச்சுன்னு யாருக்கும் தெரியல. ஒருவேளை வைக்கிங் வீரர்கள் வட அமெரிக்காவுக்கு வந்தப்போ அங்க இருந்த உள்ளூர் மக்களோட வர்த்தகம் செஞ்சிருக்கலாம். அந்த வர்த்தகத்துல இந்த நாணயம் பயன்படுத்தப்பட்டிருக்கலாம்னு சொல்றாங்க. ஒரு சிலர் இந்த காயினை போலியானதுன்னு சொல்றாங்க. ஒருவேளை யாராவது வேணும்னே அங்க வச்சிருக்கலாம்னு ஒரு சந்தேகம் இருக்கு. ஆனா அறிவியல் ஆய்வுகள் இது உண்மையானதுன்னு உறுதிப்படுத்தியிருக்கு. இந்த நாணயம் ஒரு வரலாற்று புதிர்தான். இது வைக்கிங் வீரர்களோட அமெரிக்க பயணம் பத்தின ஒரு பெரிய விவாதத்தை உருவாக்குச்சு. இந்த மேன் பென்னி கண்டுபிடிக்கப்பட்ட உடனே இது அமெரிக்காவுக்கு எப்படி வந்துச்சுங்கிறது ஒரு பெரிய விவாதமா மாறுச்சு. வைக்கிங் மக்கள் ஐஸ்லாந்து, கிரீன்லாந்து போன்ற இடங்கள்ல இருந்து வட அமெரிக்காவுக்கு பயணம் செஞ்சிருக்காங்க. அப்போ அவங்க வர்த்தகம் செஞ்சது மூலமா இந்த நாணயம் அமெரிக்காவுக்கு வந்திருக்கலாம்னு சொல்றாங்க. இந்த நாணயம் ஒரு பழங்குடி மக்கள் கிட்ட இருந்து இன்னொரு பழங்குடி மக்களுக்கு கைமாறி பல வருஷத்துக்கு அப்புறம் மேன் பகுதிக்கு வந்திருக்கலாம். ஆனா இந்த நாணயத்தை ஆய்வு செஞ்சப்போ இதுல இருக்கிற உலோக கலவை 11ஆம் நூற்றாண்டு நாணயங்களுக்கு ஏற்றதா இருந்துச்சு. அதனால இது ஒரு போலியான நாணயம் இல்லைன்னு நிரூபிக்கப்பட்டுச்சு. மேன் பென்னி கண்டுபிடிக்கப்பட்ட இடம் ஒரு பழமையான பழங்குடி மக்கள் வசிப்பிடத்துக்குள்ள இருந்துச்சு. அதனால இந்த நாணயம் அந்த மக்கள் பயன்படுத்தின பொருளா இருக்க அதிக வாய்ப்பு இருக்கு. மொத்தத்துல இந்த நாணயமே ஒரு பெரிய புதிர்தான். இது வைக்கிங் மக்கள் பத்தின நாம தெரிஞ்சுக்கிட்ட பல விஷயங்களை மாத்திர அளவுக்கு சக்தி கொண்டது. அடுத்து பார்க்க போற மர்மம் காப்பர் ஸ்க்ரோல். காப்பர் ஸ்க்ரோல்ங்கிறது ஒரு மர்மமான பொக்கிஷ புதையல். இது சாதாரண சுருள் மாதிரி இல்லாம செம்பு தகட்டுல எழுதப்பட்டிருக்கு. இதுதான் இதோட பெரிய மர்மத்துக்கு காரணம். இது டெட் சி ஸ்க்ரோல்ஸ்னு சொல்லப்படுற பழைய கையெழுத்து பிரதிகளோட ஒரு பகுதி. இது 1952ஆம் ஆண்டு ஜோர்டான் நாட்டுல இருக்கிற ஒரு குகையில கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. பெரும்பாலான டெட் சி ஸ்க்ரோல்ஸ் தோல் இல்லைனா பாப்ரஸ் பேப்பர்ல எழுதப்பட்டிருக்கும். ஆனா இது மட்டும் செம்பு தகட்டுல எழுதப்பட்டிருக்கு. இந்த சுருள்ல கிரேக்க எழுத்துக்களும் எபிரேய எழுத்துக்களும் கலந்திருக்கு. இதனால இத படிக்கிறது ரொம்பவே கஷ்டம். ஒருவேளை இது ரகசிய குறிப்பா இருக்கலாம்னு நிறைய பேர் சொல்றாங்க. இந்த சுருள்ல ஒரு பெரிய புதையல் பத்தின குறிப்புகள் இருக்கு. இந்த குறிப்புகள் 64 இடங்கள்ல மறைக்கப்பட்ட பொக்கிஷங்களை பத்தி சொல்லுது. இதுல தங்கம், வெள்ளின்னு விலை உயர்ந்த பொருட்கள் பத்தின தகவல்கள் இருக்கு. இந்த சுருள்ல 64 இடங்கள் பத்தின தகவல் இருக்கு. இந்த இடங்கள்லாம் ஒரு குறிப்பிட்ட கோணத்துல ஒரு குறிப்பிட்ட இடத்துல மறைக்கப்பட்டிருக்கு. ஆனா இன்னைக்கு வரைக்கும் யாராலையும் அந்த இடங்களை கண்டுபிடிக்க முடியல. இந்த சுருள் ரோமானியர்கள் காலத்துல கோவில்ல இருந்து திருடி மறைக்கப்பட்ட பொக்கிஷங்களை பத்தினதா இருக்கலாம்னு ஒரு சிலர் சொல்றாங்க. ஆனா இதுக்கு எந்த ஆதாரமும் இல்ல. இந்த சுருள் ஒரு உண்மையான பொக்கிஷ புதையல் பத்தி சொல்லுதா இல்ல யாராவது எழுதின ஒரு கட்டுக்கதையாங்கிறது இன்னைக்கு வரைக்கும் ஒரு பெரிய கேள்வியா இருக்கு. இந்த ஸ்க்ரோல் மட்டும் ஏன் செம்பு தகட்டுல எழுதிருக்காங்கன்னா, இந்த ஸ்க்ரோல்ல இருக்கிற தகவல்கள் எல்லாமே ரொம்ப முக்கியமானதா இருந்ததால அது அழியாம இருக்க செம்புல எழுதிருக்கலாம்னு ஒரு சிலர் சொல்றாங்க. ஒருவேளை பெரிய போர்
போர் இல்லைன்னா இயற்கை சீற்றம் வந்தப்போ இந்த பொக்கிஷத்தை பாதுகாக்க இப்படி செஞ்சிருக்கலாம்னு சொல்றாங்க. ரோமானியர்கள் இல்லைன்னா எதிரிகள் கிட்ட இருந்து பொக்கிஷத்தை பாதுகாக்க செய்யப்பட்ட ஒரு ரகசிய குறிப்பா இந்த ஸ்க்ரோல் இருக்கு. காப்பர் ஸ்க்ரோல் செம்புல எழுதப்பட்டு சுருட்டி வைக்கப்பட்டிருக்கு. அதனால அதை பிரிக்க முயற்சி செஞ்சா அது உடைஞ்சு போக வாய்ப்பு இருக்குன்னு விஞ்ஞானிகள் புது வழியில அதை படிக்க முயற்சி பண்ணாங்க. 1950கள்ல பிரிட்டிஷ் விஞ்ஞானிகள் இந்த ஸ்க்ரோலை மெதுவா வெட்டி ஒவ்வொரு துண்டா எடுத்து அதுல இருக்கிற தகவலை திரட்டி வெளியிட்டாங்க. இந்த ஸ்க்ரோல் வெளியே வந்தப்ப நிறைய பேர் பொக்கிஷ வேட்டையில இறங்குனாங்க. ஆனா இந்த ஸ்க்ரோல்ல இருக்கிற தகவல்கள் ரொம்ப குழப்பமா இருந்ததுனால இது ஒரு இடத்தை குறிக்குதா இல்ல ஒரு ரகசிய குறியீடான்னு யாருக்குமே தெரியல. இந்த ஸ்க்ரோல் ஒருவேளை யாராவது செஞ்ச ஒரு ஏமாற்று வேலையா கூட இருக்கலாம்னு சில ஆய்வாளர்கள் சொல்றாங்க. ஆனா அதனோட இருப்பு, அதை மறைச்ச விதம் எல்லாமே இது ஒரு பெரிய மர்மம்னு நமக்கு சொல்லுது. அடுத்து நாம பார்க்க போறது லாஸ்ட் லைப்ரரி ஆஃப் அலெக்சாண்ட்ரியா. அலெக்சாண்ட்ரியா நூலகம் வரலாற்றிலேயே ஒரு பெரிய மர்மமான நிகழ்வு. இது உலகத்தோட அறிவு பெட்டகமா இருந்துச்சு. ஆனா திடீர்னு அழிஞ்சு போச்சு. இது எகிப்துல அலெக்சாண்ட்ரியா நகர்ல இருந்த ஒரு பெரிய நூலகம். கிமு 3ஆம் நூற்றாண்டுல தொடங்கப்பட்டுச்சு. அப்போ உலகத்துல இருக்கிற எல்லா தகவல்களும் புத்தகங்களும் இங்க இருந்துச்சு. இங்க அறிஞர்கள் வந்து ஆராய்ச்சி செய்யறதுக்கு எல்லா வசதிகளும் இருந்துச்சு. இந்த நூலகம் எப்படி அழிஞ்சு போச்சுன்னு யாருக்கும் உறுதியா தெரியல. பல வரலாற்று ஆசிரியர்கள் பலவிதமான காரணங்களை சொல்றாங்க. அதுல ரோமானிய மன்னர் ஜூலியஸ் சீசர் எகிப்துக்கு வந்தப்போ போர்ல இந்த நூலகம் எரிஞ்சு போயிருக்கலாம். கிறிஸ்துவ மதம் வளர்ந்தப்போ பழைய புத்தகங்களை எல்லாம் சாத்தானுடைய வேலைன்னு நினைச்சு அதை எரிச்சிருக்கலாம். அரேபிய படையெடுப்புல இந்த நூலகம் அழிக்கப்பட்டிருக்கலாம். இந்த நூலகம் அழிஞ்சு போனதால பல விலை மதிப்பற்ற தகவல்கள், ரகசியங்கள், கண்டுபிடிப்புகள் எல்லாமே காணாம போச்சு. அலெக்சாண்ட்ரியா நூலகம் அழிஞ்சு போனது ஒரு பெரிய இழப்பு. இது கணிதம், அறிவியல், வானியல், வரலாறு போன்ற பல விஷயங்கள்ல ஒரு பெரிய இடைவெளியை உருவாக்குச்சு. கணிதவியலாளர் யூகிலிட், வானியலாளர் எரடோஸ்தெனிஸ், இன்னும் பல அறிஞர்கள் இந்த நூலகத்துல ஆராய்ச்சி செஞ்சாங்க. அவங்களோட பல கண்டுபிடிப்புகள் காணாம போச்சு. இந்த நூலகம் அழிஞ்சு போனதால மனிதர்களோட அறிவியல் வளர்ச்சி பல வருஷங்கள் பின்னோக்கி போயிருச்சு. அலெக்சாண்ட்ரியா நூலகம் எரிக்கப்பட்டதுன்னு சொல்லப்படுது. ஆனா இது உண்மையானு இன்னுமே விவாதம் நடந்துட்டு இருக்கு. ஜூலியஸ் சீசர் எகிப்தோட போர்ல ஈடுபட்டப்போ அவரோட படையினர் அலெக்சாண்ட்ரியா நகரை அழிச்சிருக்காங்க. அப்போ தற்செயலா நூலகமும் எரிஞ்சு போயிருக்கலாம்னு சொல்லப்படுது. ஆனா இதுக்கு முழுமையான ஆதாரங்கள் இல்ல. ஒரு சில மத மோதல்களால இந்த நூலகம் அழிக்கப்பட்டிருக்கலாம்னு சொல்றாங்க. ஆனா இதுவும் நிரூபிக்கப்படாத ஒரு யூகம் தான். இந்த நூலகம் ஒரே சமயத்துல முழுசா எரிக்கப்படல. பல வருஷங்களா கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சிருக்கலாம்னு ஒரு சில ஆய்வாளர்கள் சொல்றாங்க. அலெக்சாண்ட்ரியா நூலகம் எவ்வளவு பெருசுன்னு யாருக்கும் உறுதியா தெரியல. சிலர் இதுல 40,000ல இருந்து 5 லட்சம் சுருள்கள் இருந்ததா சொல்றாங்க. இது உண்மையா இருந்தா இது ஒரு பெரிய அறிவு பெட்டகமா இருந்திருக்கும். இந்த நூலகம் எல்லா மொழிகள்லயும் இருந்த அறிவை பாதுகாத்து வச்சிருந்துச்சு. இதுல அறிவியல், தத்துவம், வானியல், மருத்துவம் போன்ற பல தகவல்கள் இருந்துச்சு. இந்த நூலகம் அழிஞ்சு போனதால பண்டைய கிரேக்கர்களோட பல கண்டுபிடிப்புகள், புதிய தொழில்நுட்பங்கள் மற்றும் பல விஷயங்கள் அழிஞ்சு போயிடுச்சு. மொத்தத்துல அலெக்சாண்ட்ரியா நூலகம் எப்படி அழிஞ்சு போச்சுன்னு இன்னைக்கு வரைக்கும் ஒரு பெரிய மர்மமாவே இருக்கு. இந்த 10 மர்மங்களும் நம்மோட கடந்த காலத்துல நிறைய ரகசியங்கள் புதைஞ்சிருக்கிறத காட்டுது. இந்த ரகசியங்கள் ஒருவேளை நம்ம வரலாற்றை மாற்றி அமைக்கலாம். ஒரு சில மர்மங்களுக்கு அறிவியல் விளக்கம் இருக்கலாம். ஆனா பல மர்மங்கள் இன்னைக்கும் நம்மோட கேள்விகளுக்கு பதில் இல்லாமலே இருக்கு. நம்ம வாழ்க்கையில ஒரு மர்மம் தீரும் போது இன்னொரு மர்மம் உருவாகிக்கிட்டே இருக்கு. இந்த மர்மங்களை கண்டுபிடிக்கிற தேடல் நம்மோட மனித இனத்தோட பயணத்தோட ஒரு முக்கியமான பகுதி. இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த மர்மங்கள்ல உங்களை எது ரொம்ப ஆச்சரியப்பட வச்சுச்சுன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல இன்னும் நிறைய மர்மத்தோட உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ.